வணக்கம். இன்றைய பதிவு புட்டப்பகுதி மற்றும் தொடைப்பகுதி குறைய எளிய ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, தொடைப்பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல புட்டத்தில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது. உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இடுப்பு ஸ்தானத்திற்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். சக்கரவேதி, அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதே போல மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடணும். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு மெதுவா பேக்ல போறோம். பிற்சாணத்துல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு பேக்ல போறோம். கைகள் இங்க கொண்டு வரும். கால்கள் இந்த நிலையில இருக்கணும். இதுல நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுல ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்யலாம். 2 இல்ல 3 சுற்றுகள் செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய தொடைப்பகுதியில் சற்று வலி இருக்கும். இப்போ மெதுவா கைகளை ரிலீஸ் பண்றோம். கைகளை இங்க கொண்டு வரோம். நம்ம இப்ப பார்த்த ஆசனத்துடைய பெயர் சுப்த வஜ்ராசனம். அதாவது வஜ்ராசன நிலையிலிருந்து சற்று வேறுபட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல கட்டிலுடைய ஒரு அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் சரி, புட்டப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பயிற்சிகள் செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். யோகாசன பயிற்சி வெறும் வயிற்றில் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். தவறு என்பது கிடையாது. நன்றி, வணக்கம்.